والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله. وقد قال الله تعالى في كلامه اللذيذ: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: أي الناس خير من طال عمره وحسن عمله، أي الناس شر من طال عمره وساء عمله. رواه الترمذي. صدق رسول الله صلى الله عليه وسلم. அனைத்து புகழும் வல்லவன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் எங்கள் தூதர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களை துயர்ந்தவர்கள் துயரக்கூடியவர்கள் ஏனையவர்கள் மீது என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்மா கிழமை நிறைவேற்றும் முகமாக அல்லாஹ்வின் வீடாகிய பள்ளிவாசலில் ஒன்று கொண்டு இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கை கொஞ்ச நாள் வாழ்க்கை, ஆகிரத்துடைய வாழ்க்கை முடிவில்லாத வாழ்க்கை, நிலையான வாழ்க்கை, ஹக்கான வாழ்க்கை. இந்த உலகத்திலே தேடக்கூடிய காசி பணங்கள், பட்டம் பதவிகள், சொத்து சுகங்கள் அனைத்தும் ஒரு நாள் எங்களை விட்டு போய்விடும், அல்லது அவைகளை வைத்துவிட்டு திடீரென்று போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். ஒரு நேரம் வரும், டாக்டரும் கைவிட்டு விடுவார், குடும்பத்தார்கள் சூழலிருந்து அழுது பிரலாபித்து அதோடு கலோடப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். கொஞ்ச நேரத்திலே ரூஹு விரிக்கப்படும், குடுப்பாட்டுவார்கள், கவன் செய்வார்கள், தொழுவிப்பார்கள், கொண்டு போய் மண்ணோடு மண்ணாக புதைத்து விடுவார்கள். புதைக்குரிய ஒரு சிறிய இடம், நெருக்கமான இடம், புழுப்பூச்சிகள் நிறைந்த இடம். அங்கே கூடிய காசி பணத்தாலோ, பட்டம் பதவியாலோ, சொத்து சோத்தாலோ, குடும்பத்தார்களாலோ ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த தனிமையான இருள் நிறைந்த, புழுப்பூச்சிகள் நிறைந்த அந்த வீட்டை விசாலமாக்கி வெளிச்சத்தை ஏற்படுத்தி தனிமைக்கு துணையாக இருந்து கை கொடுக்கக்கூடிய ஒன்று இருக்கும் என்றால் அதுதான் தக்குவா என்று சொல்லக்கூடியதே என்று அல்லாஹ்வுடைய பயம். நாம் அன்றாடம் செய்யக்கூடிய நல்லமல்கள், 5 நேர தொழுகையை பேணுதலாக மாஞ்சமாத்தோடு தொழுது கொள்வது, வியாபாரம் கொடுக்கல் வாங்கல்களை ஏமாற்று துரோகம் அநியாயம் இல்லாம ஹலாலான முறையில் பேணுதலாக செய்து கொள்வது, குடும்ப உறவுகளை பேணி, பெத்த பந்தங்களை பேணி, சின்ன சின்ன சில்லற பிரச்சனைகளுக்காக கோவிச்சு கொண்டிருக்காம உறவுகளை பேணி நடந்து கொள்வது, ஊர் மக்களோடும் மஹல்லாவாசிகளோடும் அந்நிய மக்களோடும் அன்பாக பண்பாக இணக்கமாக நடந்து கொள்வது, இவைகள் தான் கால் மாற்றிலும் தலமாற்றிலும் வலதிலும் இடதிலும் இருந்து எமக்கு கை கொடுப்பது மட்டுமல்ல, பயங்கரமான நாளைய கியாமத்துடைய கட்டத்தில் கேள்வி கணக்குகளை லேசாக்கி வலது கரத்திலே பட்டோலை கிடைக்க பெற்று சிராத்தல் முஸ்தகீம் வானத்தை மின்னல் வேகமாக அடைந்து அப்பால் உள்ள முடிவில்லாத வாழ்க்கையில் இன்பகரமான சொர்க்கத்துடைய வீட்டிலே கொண்டு போய் சேர்க்கக்கூடியதும் இந்த தக்வாவும் இந்த சாலிகான் அமல்களும் தான். எனவே அற்ப சொற்ப இன்பங்களுக்கு இந்த கொஞ்ச கால வாழ்க்கையை ஏமாந்து விடாம நாங்க முடியுமான அளவு தக்வாவோடு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி இஹ்லாஸோடு அதிகமாக அமல்களில் ஈடுபட்டுக் கொள்ளும்படி முதல் எனக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கு ஆரம்பமாக தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் ஒரு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 1445 கடந்து இன்னும் சில மடத்தியாளங்களில் 1446 அடைய போகின்றோம். 1446 முஹர்ரம் மாதத்தை அடைய போகிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்திலிருந்து அந்த தியாகத்தை ஞாபகப்படுத்தி ஹஜ்ஜுடைய அமல்களை முடித்துக் கொண்டு இதோ நாட்டுக்கு அதிகமானவர்கள் வந்து சேர்ந்து விட்டார்கள், சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அடுத்து ஹிஜ்ரத்தை ஞாபகப்படுத்தி ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 53 வருடங்கள் மக்காவிலே கழித்துவிட்டு கஅபத்துல்லாவே நான் இந்த ஊரில் இருந்து நிர்பந்தமாக இந்த ஊரை விட்டு நான் பிரிகிறேன் என்று விருப்பத்தோடு போக வேண்டிய நிலைமைக்காக நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு மதீனாவை நோக்கி பிரயாணம் செய்த ஹிஜ்ரத்துடைய அந்த ஞாபகப்படுத்தி ஹிஜ்ரி வருடத்தை உமர்கள் எல்லாம் ஏற்படுத்திய அந்த முஹர்ரம் மாதம்
இன்னும் சில மனத்தியாளங்களில் சில தினங்களில் அடைய இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஹர்ரம் மாதம் என்று சொல்லுகின்ற பொழுது லேசான மாதம் அல்ல. ஜாஹிலியா காலத்து அறியாமையின் மக்கள் கூட அந்த முஹர்ரம் மாதத்தை கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள். 3 பத்துகள், விசேஷமான பத்துகள் இருக்கிறது. ரமலானுடைய கடைசி பத்து, ரமலானுடைய கடைசி பத்தை தஹத்த லைலத்துல் கத்ர் பி அஸ்ரில் அவாஹிர் மின் ரமலான், ரமலானுடைய கடைசி பத்தை லைலத்துல் கத்ரை எதிர்பார்த்து அமல்களிலே ஈடுபடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வமூட்டினார்கள். சத்தன அஸாரஹு ஐக்கல் அஹ்லஹு, வேட்டி இறுக்கி கட்டிக் கொள்வார்கள். ஆயிஷா, எழும்புங்கள், கடைசி பத்தில் லைலத்துல் கத்ரை எதிர்பார்த்து அமல்களிலே ஈடுபடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தார்களை உற்சாகமூட்டியதுதான் ரமலானுடைய கடைசி பத்து. அடுத்ததாக இதோ இந்த மாதம் இருக்கக்கூடிய இந்த மாதத்துடைய ஆரம்ப பத்து, துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப பத்து, மிக விசேஷமான பத்து. எந்த அளவுக்கு கொண்டால் ரமலானுடைய கடைசி பத்தை விடவும் மிகவும் நன்மை கூடிய பத்து என்று உலமாக்கள் எழுதப்படக்கூடிய அளவுக்கு துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப பத்து. கண்ணியமானவர்களே, அந்த பத்திலே தான் அரபாவுடைய மைதானமும் அரபாவுடைய துவாவும் ஹஜ்ஜுடைய அமல்களும். நோம்புடைய கடைசி பத்திலே ஹஜ்ஜுடைய அமல்கள் இல்லை. ஆக விசேஷமான ஹஜ்ஜுடைய அமல்கள் தியாகத்தை ஞாபகப்படுத்தி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகத்தை ஞாபகப்படுத்தி, லட்ச மக்கள் ஒன்று கூடி காபத்துல்லாவிலே ஹஜ்ஜுடைய அமலில் ஈடுபடக்கூடிய அந்த கடைசி, அதாவது துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப பத்து, அதுவும் ஒரு விசேஷமான பத்தாக இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, இதோ இன்னும் சில மனத்தியாளங்கள் சில தினங்களில் வந்தடையக்கூடிய முஹர்ரத்துடைய ஆரம்ப பத்து, முஹர்ரத்துடைய ஆரம்ப பத்து, துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப பத்து, அதே போல ரமலானுடைய கடைசி பத்து. இந்த 3 பத்துகளும் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஆகப்பெரிய பொக்கிஷம். மனிதர்கள் அதை விளங்குகின்றார்கள் இல்லை. கண்ணியமானவர்களே, இந்த முஹர்ரத்திலே தான் உலகத்திலே ஏராளமான நிகழ்வுகள் நடந்திருக்கின்றது. எந்த அளவுக்கு என்றால் பூமி படைக்கப்பட்டது கூட அந்த முஹர்ரத்திலே தான் என்று உலமாக்கள் எழுதக்கூடிய அளவுக்கு சிறப்பான பகுதிதான் முஹர்ரத்துடைய ஆரம்ப பத்து. கண்ணியமானவர்களே, அந்த முஹர்ரத்துடைய பத்திலே தான் விசேஷமான நிகழ்வுகள் உலகத்திலே நடைபெற்றிருப்பது மட்டுமல்ல, ஏராளமான நபிமார்கள் பல சோதனைகளில் இருந்து விமோசனம் அடைந்த பகுதிதான் அந்த முஹர்ரத்துடைய பகுதி, முஹர்ரத்துடைய மாதம். கண்ணியமானவர்களே, ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போகின்ற பொழுது அங்கே யகூதிகள் நோன்பு பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எதற்கப்பா நீங்க நோன்பு பிடிக்க வேண்டும் என்று கேட்டதற்கு ஃபிரௌனுடைய சதியில் இருந்து ஹபீப் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விமோசனம் பெற்ற பத்துத்தான் இன்றைய தினம், அதனால் தான் நாங்கள் நோன்பு பிடித்திருக்கிறோம் என்று அந்த யகூதிகள் சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்திலே உங்களை விட நாங்கள் தான் கண்ணியப்படுத்த வேண்டியவர்கள் என்று. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனில் இருந்து அந்த பாதுகாக்கப்பட்ட அந்த பத்தை நோன்பு பிடித்திருப்பதை கண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை தான், உங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய விடயத்தில் நாங்கள் தான் செயல்பட வேண்டியவர்கள் என்று சஹாபாக்களுக்கும் நோன்பு பிடிக்க சொன்னது மட்டுமல்லாமல் அடுத்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் நான் இருந்தால் 9ஐயும் நோன்பு பிடிப்பேன். எதற்காக? அந்த யகூதிகளுக்கு மாற்றம் செய்வதற்காக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே 9ம் 10ம் அல்லது 10ம் 11ம் எங்களுக்கும் குறைந்தபட்சம் நோன்பு பிடிக்க முடியும். முஹர்ரத்துடைய 10 நாட்கள் பிடிப்பது என்றால் விசேஷம். அப்படி இல்லை என்றால் ஆசுராவும் தாசுவாவும் அல்லது 9ம் 10ம் அல்லது 10ம் 11ம் நோன்பு பிடித்து அந்த முஹர்ரத்தை எங்களுக்கு கண்ணியப்படுத்த முடியும். கண்ணியமானவர்களே, இப்படியாக ஏராளமான சிறப்புகள் உள்ளடக்கப்பட்ட மாதம் தான் அந்த சிறப்பான முஹர்ரத்துடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. துஆக்கள் கபூல் செய்யப்படுகின்றது, அமல்களுக்கு பல மடங்கு கூலிகள் வழங்கப்படுகின்றது. எனவே அதிகமாக இஸ்திக்பார்கள், தௌபாக்கள், துஆக்கள், இப்படியாக சதகாக்கள், தான தர்மங்கள் செய்ய முடியும். ஏராளமான கூலிகள் வழங்கப்படக்கூடிய மாசமாக இருந்து கொண்டிருக்கிறது. பிடிக்கக்கூடிய நோன்புகளுக்கு அங்கே சென்ற வருடத்துடைய பாவங்கள் நடந்திருந்த அத்தனை பாவங்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படுகின்றது.
இப்படியாக பல வகையில் கூலிகள் பதிவு செய்யப்படக்கூடிய நோன்புதான் அந்த முஹர்ரத்துடைய நோன்பாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கட்டத்திலே நாங்கள் விளங்க வேண்டிய ஒன்றுதான், இந்த சிறப்பான இந்த முஹர்ரம் ஹிஜ்ரி 1446 இதோ அன்னித்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது இருக்கிறோம் 1445. இந்த 1445 கடைசி கட்டத்தில் ஒவ்வொருவரும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல துஹாசபு, நீங்க உங்களை விசாரிங்க. இரவைக்கு தூக்கத்துக்கு போய் தூக்கத்துக்கு பெட்டுக்கு போன உடனே அவர்கள் நஃப்ஸை பார்த்து பேசுவார்கள். ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல துஹாசபு, நஃப்ஸோட பேசுவார்கள். நஃப்ஸே சொல்லு, இந்த அமல்களில் என்ன கொலை செஞ்சிருக்கிறாய், என்ன அமல் செஞ்சிருக்கிறாய், என்னென்ன கொலை செஞ்சிருக்கிறாய், என்ன பாவம் செஞ்சிருக்கிறாய் என்று நஃப்ஸோடு பேசுவார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அடிப்படையில் நாம் ஒவ்வொருத்தரும் இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கௌலை வைத்து சொல்லை வைத்து எத்தனையோ பெரும் பெரும் இமாம்கள் இதை செயல்படுத்தினார்கள். நஃப்ஸோடு பேசுவார்கள், நஃப்ஸிடத்திலே கேட்பார்கள். இப்னு சிந்தர் சொல்லக்கூடிய பெரிய ஒரு சலஃபு சாலிஹீன்களுடைய ஆளி சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதன் 60 வருடம் வாழ்வதாக இருந்தால் அவன் 21,500 நாட்களை அவன் உள்ளடக்கியதாக அவனுடைய வாழ்க்கை அமைகின்றது. 60 வருடம் வாழக்கூடிய ஒரு மனிதன் அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய வாழ்நாள் 21,500 நாட்கள் தான். எனவே அந்த 21,500 நாட்களையும் அவன் எப்படி செயல்படுத்தினான் என்பதை ஒவ்வொரு மனிதனும் அடிக்கடி சிந்தனைக்கு எடுப்பான் என்றால் அவனுடைய வாழ்க்கை நல்லதாக அமையும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இரண்டு மனிதர்கள் அவர்களுடைய நிலைப்பாட்டை அவர்கள் சிந்திக்க வேண்டும். அதிலே ஒன்றுதான், ஒருவர் என்ன செய்கின்றார், அவர் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய அந்த பாவ செயல்களை, அவருடைய பாவ செயல்களை தொடர்ந்து ஒரு பாவம் செய்துவிட்டார், அதற்குரிய தௌபாவை உடனடியாக செய்து விடுகிறார். அவர் ஒரு சிறந்த மனிதர், அவருடைய வாழ்க்கையிலே கைதுகளை ஏற்படுத்திக் கொள்கிறார். அடுத்த மனிதர் அவர் ஒவ்வொரு நாளும் நல்லவர்களிலே கூடுதலாக காலத்தை கழித்துக் கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு செய்த அமலை விட நாளைக்கு கூடுதலாக, நாளைக்கு செய்த அமலை விட அடுத்த நாள் கூடுதலாக அமல் செய்து கொண்டே கூட்டிக் கொண்டே போகிறார். ஒரு மனிதர் அவனை கூட்டிக் கொண்டே போகிறார். இன்னும் ஒரு மனிதர் ஏதாவது தப்பு தவறுகளாக பாவம் செய்துவிட்டார் என்றால் அந்த பாவத்துக்கு உடனடியாக தௌபா செய்து வேண்டுகிறார். இந்த ரெண்டு மனிதரும் வாழ்க்கையிலே பல கைதுகளை அடைந்து கொள்கின்றார்கள் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இமாம் கஸாலி ரஹ்மஹுல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்கள், ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய பர்ல் தொழுகை இருக்கிறது, பர்லுடைய கடமைகள் இருக்கிறது, அதுதான் அவனுடைய முதலாக இருந்து கொண்டிருக்கிறது, முதலீடாக இருந்து கொண்டிருக்கிறது. அவன் செய்யக்கூடிய வியாபாரத்திலே ஒரு வியாபாரமாக ஒப்பிட்டு என்ன கடைக்கு பிசினஸுக்கு முதல் பணமாக போடுகிறானோ அந்த முதல் பணம் போலதான் அவன் செய்யக்கூடிய பர்லுடைய அமல்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அதிலே வரக்கூடிய லாபம் இருக்கிறது, லாபம் தான் சுன்னத்தான அமல்களாக இருந்து கொண்டிருக்கிறது. நபிலான தொழுகைகள், நபிலான அமல்கள், சதகாக்கள், குர்ஆன் திலாவத்துகள், திக்ருகள், ஔராதுகள், செய்யக்கூடிய சுன்னத்தான தொழுகைகள், அதிலே கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டாக லாபமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அவனுடைய வாழ்க்கையிலே பாவங்கள் நடக்கும் என்று சொன்னால் அதுதான் அவனுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய மாபெரும் நஷ்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஏன் இவ்வாறெல்லாம் ஒவ்வொருவரும் அந்த முதலீடுகளையும் லாபத்தையும் நஷ்டத்தையும் பார்க்கின்றார்கள் என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்க வேண்டும். கண்ணியமானவர்களே, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வுடைய குர்ஆன் நம்மை பார்த்து சொல்லுகின்றது, ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு ஒரு அழகான வியாபாரத்தை கற்றுத் தரட்டுமா? துன்ஜீக்கும் மின் அஸாபின் அலீம், கடுமையான அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு வியாபாரத்தை சொல்லித் தரட்டுமா என்று என்னை பார்த்து குர்ஆன் கேட்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்துடைய வாழ்க்கையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வியாபாரமாக ஒப்பீடு செய்து காட்டுகிறார்.
உலகத்திலே அதிகமானவர்கள் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சின்ன வியாபாரத்திலிருந்து பொட்டி கடையிலிருந்து பெரும் ஃபேக்டரி அமைப்புகளிலே வரும் வரைக்கும் வியாபாரங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறோம். வியாபாரத்துடைய கட்டங்களை ஒன்றோ ஏப்ரல் சீசன் முடிந்தவுடனே அல்லது டிசம்பரிலே வருஷ கடைசியிலே வியாபாரம் அங்கே பட்ஜெட், அதாவது கொடுக்கல் வாங்கலிலே ஈடுபட்ட நஷ்டமா லாபமா என்று அங்கே கணக்கீடு செய்வோம், கணக்கு பார்ப்போம். கண்ணியமானவர்களே, டிசம்பரிலோ அல்லது ஏப்ரலிலோ நாங்கள் வியாபாரத்திலே நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறதா, லாபம் ஏற்பட்டிருக்கிறதா? மாஷா அல்லாஹ், இந்த வருஷம் நல்ல லாபம் அடைஞ்சிருக்கிறோம், நிறைய பணம் வந்திருக்கிறது, வியாபாரம் சக்சஸ் ஆக இருக்கிறது, முன்னேற்றமாக இருக்கிறது, சந்தோஷம் அடைவோம். என்ன செய்வது? ஒரு வீடு வாங்குவோம், மகனுக்கு ஒரு வீடு வாங்குவோம், மகனுக்கு ஒரு வீடு வாங்குவோம், இன்னொரு கடை வாங்குவோம், ஒரு வாகனம் வாங்குவோம், அல்லது ஒரு பெரிய ஃபேக்டரி ஒன்று போடுவோம். இப்படி அல்லது இந்த முறை உம்ராவுக்கு போவோம், அல்லது வேறு வெளிநாட்டு பயணம் என்று வைப்போம் என்றெல்லாம் எத்தனையோ திட்டங்கள் தீட்டி பிளான் பண்ணி அந்த லாபத்திலே சந்தோஷம் அடைந்து குடும்பங்கள் சந்தோஷம் அடைகிறது. பிழை என்று சொல்லவில்லை அன்புக்குரியவர்களே. இப்படியெல்லாம் மனிதர்கள் உலகத்திலே வியாபாரத்தில் முன்னேற்றம் காணுகின்ற பொழுது, லாபம் அடைகின்ற பொழுது இப்படியாக செயல்படுகின்றார்கள். அதே நேரத்திலே கணக்கு பார்த்து ஏப்ரல்ல அல்லது டிசம்பர்ல கணக்கு பார்த்து நஷ்டம் ஏற்பட்டு விட்டால் சுபஹானல்லாஹ் என்ன கவலைப்படுகிறார்கள், ஆத்திரம் அடைகிறார்கள், ரோஷம் அடைகிறார்கள். கவலைப்பட்டு என்ன நடந்துச்சு, இத்தனை லட்சம் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது, இத்தனை கோடி நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது என்று எத்தனையோ அக்கவுண்டன்ட்மார்களை அல்லது தொழில் அதிபர்களை, அனுபவம் உள்ளவர்களை அங்கே கொண்டு போய் வந்து மீட்டிங்கள் வைத்து, ஏன் எங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டது, எங்களை அக்கவுண்டனை கூப்பிட்டு என்ன நடந்திருக்கிறது கணக்கு வழக்குகளை மீளாய்வு செய்து நஷ்டம் ஏற்பட்ட வழிகளை கண்டு அடுத்த வருஷங்களிலே அதை அடைக்க வேண்டும், அதை மூட வேண்டும், அதை நிரப்ப வேண்டும் என்று எத்தனையோ திட்டங்கள் எல்லாம் இன்னும் பல லட்சங்கள் செலவழித்து அந்த நஷ்டத்தை வரக்கூடாது, நஷ்டத்தில் ஆகக்கூடாது என்று அடுத்த வருஷத்துக்காக பிளான் பண்ணுவோம், திட்டம் போடுவோம். இது பிழை அல்ல, இதுதான் செய்ய வேண்டியது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கவனத்தை இங்கே செலுத்துங்கள். உலகத்துடைய ஒரு சொற்ப லாபத்துக்காக எவ்வளவு சந்தோஷம் அடைகிறோம், சொற்ப நஷ்டத்துக்காக எவ்வளவு கவலை அடைகிறோம். அப்படியாக இருந்தால் நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். இந்த வருஷத்துடைய கடைசி ஹுதுபா தான் இது. ஹிஜ்ரி 1445 கடைசி ஹுதுபா தான் என்று இருக்கக்கூடியது. இந்த ஹுதுபாவிலே அன்புக்குரியவர்களே, நான் உங்களுடன் பேசுகிறேன். நாம் ஒவ்வொருவரும் முடிவில்லாத வாழ்க்கையில் ஆகிரத்துடைய வாழ்க்கைக்காக வேண்டி நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? இதே செகண்டிலே அடுத்த நிமிஷம் எனக்கு மௌத்து வரமாட்டாது என்பதற்கு என்ன உறுதி இருக்கிறது? தஸப்பது மின தக்வா ஃபைன்னக லா தத்ரி இதா ஜுன்னா லைலுன் ஹல் தஈஷு இலல் ஃபஜ்ர். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள், அதிகமாக தக்வாவை எடுத்துக் கொள்ளுங்கோ, அமல்கள் செஞ்சு கொள்ளுங்கோ. நீங்கள் தூக்கத்துக்கு போனால் அடுத்த நாள் காலையில் நீங்கள் எழும்புவீர்கள் என்று என்ன நிச்சயம் இருக்கிறது, என்ன உறுதி இருக்கிறது? வகமின் ஸஹீஹின் மாத மின் கைரி இல்லத்தின். எத்தனையோ திறனாத்திரமானவர்கள், பிரஷரும் இல்ல, சுகரும் இல்ல, கொலஸ்ட்ராலும் இல்ல, ஒரு நோயும் இல்ல, திடீர்னு கெசியல் வைக்கிறாரு, சாஞ்சிட்டு போறாரு, டாக்டரை கொண்டு போய் வந்து பார்த்தா மௌத்து, மௌத்துன்னு சொல்கிறார்கள். இஸ்தாதில பொண்ணு இருந்து கொண்டிருக்கிறார், மாப்பிள்ள வந்து கொண்டிருக்கிறாரு, தலை சாஞ்சி கொண்டு போகிறது, பிடிக்கிறார்கள். டாக்டரை கொண்டு வந்து பார்க்கிறாங்க, அவளுக்கு மௌத்து ஏற்பட்டு அட்டாக் கொண்டு நடந்திருக்கிறேன். மாப்பிள்ள போறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாரு, அழகா உடுத்து, இளம் வயது 25 வயசு, பொண்ணூட்டுக்கு போறதுக்கு உடுத்து அழகாக அங்கே அங்கே ஆயத்தமாக இருக்கிறாரு, போக ரெடி ஆகிட்டாரு, தலை அப்படியே சாஞ்சிட்டு போறாரு, பிடிக்கிறார்கள், ரூஹு வைத்தது. அன்புக்குரியவர்களே, எத்தனையோ சம்பவங்களை, காட்சிகளை அன்னை காலத்திலே பார்க்கிறோம். சுபஹானல்லாஹ், என்ன உறுதி இருக்கிறது அன்புக்குரியவர்களே? அடுத்த தினம், அடுத்த நாள் நாம் இருப்போம் என்று எந்த உறுதியும் இல்லை. எனவே அன்புக்குரியவர்களே, இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமையை வைத்து நாம் இந்த வருஷத்தை எப்படி கழித்து இருக்கிறோம்? ரமலான் வந்தது, ஹஜ்ஜுடைய மாதம் வந்தது,
துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10 கழித்தோம், ரமலானுடைய கடைசி 10 கழித்தோம். இது போன்ற எத்தனையோ வெள்ளிக்கிழமைகள் வந்தது. என்னென்ன சந்தர்ப்பங்களை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையில் தந்தார். நாங்கள் இந்த வருஷத்திலே ஹிஜ்ரி 1445 எத்தனை இமாம் ஜமாத்துகளை தவற விட்டு இருக்கிறோம், அல்லது எத்தனை இமாம் ஜமாத்துகளை சரியாக தொழுது இருக்கிறோம், எத்தனை தஹஜ்ஜுகளை சரியாக போடுதலாக தொழுது இருக்கிறோம். உள்ளத்தில கையை வச்சு கேட்டு பாருங்க. எத்தனை குர்ஆன்கள் ஓதி இருக்கிறோம், எவ்வளவு சதகாக்கள் செஞ்சிருக்கிறோம், எத்தனை நபில் தொழுகைகள் ருஹா அவ்வாபின் மித்ரி என்ற தொழுகைகளை பேணுதலாக தொழுது இருக்கிறோம், எத்தனை உறவுகளை பேணி நடந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொருத்தரும் எப்படி உலகத்துடைய வியாபாரத்தை கணக்கு பார்க்கிறது போல எத்தனை அமல்கள் சரியாக செய்திருக்கிறோம். நோன்புகளை நோன்பு மாதம் வந்தது, எத்தனை குர்ஆனை முடிச்சிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் குர்ஆன் ஓதிக்கொண்டு வருகிறோமா? காலை மாலை திக்ருகளை செய்து கொண்டு வருகிறோமா? கொஞ்சம் உள்ளத்தோட பேசுங்க. ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாஸபு. உலகத்திலே பேசுங்க, கியாமத்திலே கேள்வி கேட்கப்படுவதற்கு முன்பு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், அடிக்கடி தூக்கத்துக்கு போகும்போது நஃப்ஸோடு பேசுவார்கள். கியாமத்துடைய விசாரணை பயங்கரமானது. அதற்கு முன்பாக உலகத்திலே உள்ளத்தோடு பேசுவோம். அன்பு சந்தோஷமாக இருக்கிறது. ஒரு இமாம் ஜமாத் உடல்ல, ஒரு தஹஜ்ஜத் உடல்ல, ஒரு சுபஹ கலாவாக்கல்ல, நிறைய சதகா செஞ்சு இந்த வருஷத்துடைய ஜகாத்தை சரியாக கணக்கு பார்த்து கொடுத்தேன், நோன்பையும் சரியாக கழித்தேன், தராவியும் தொழுதிருக்கிறேன். சுன்னத்தான நபிலான தொழுகைகள் எனக்கு தெரியறதுக்கு முன்பின் சுன்னத்தில் எதையுமே விடையில நிறைய அமல் செஞ்சிருக்கிறேன். உறவுகளை பேணி நடந்திருக்கிறேன். குடும்பங்களுக்கு நிறைய சதகா செஞ்சேன் இந்த வருஷம். அல்ஹம்துலில்லாஹ். சந்தோஷம் எப்படி லாபம் ஈட்டினால் சந்தோஷம் அடைகிறதோ அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யுங்க. ஆரோக்கியத்தையும் அவனுடைய ஆசையும் தந்த ரப்புக்கு நன்றி செலுத்துங்க. அடுத்தடுத்த கட்டங்களில் இன்னும் அமல் செய்வதற்கு அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்க. இதைத்தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டினார்கள். அலி ரலியல்லாஹு சொல்லி காட்டினார்கள், லா கைர ஃபில் ஐஷ் இல்லா ரஜுலைன். வாழ்க்கையில கைர் ரெண்டு மனிதர்களை தவிர வேற யாருக்கும் கைர் இல்ல. ஒன்று பாவம் செஞ்சால் உடனே தௌபா செய்கிறாரு, அடுத்தது அமல் ஒவ்வொரு நாளும் அமல்களை கூடுதலாக செஞ்சிருக்கிறாரு. மாஷா அல்லாஹ், சந்தோஷம். அன்புக்குரியவர்களே, அப்படி இல்ல, அதற்கு மாற்றமாக எத்தனையோ சுபகுகள் கலாம், தஹஜ்ஜத்தே தெரியாது, நோம்புகளும் எத்தனையோ விடுபட்டுச்சு, எத்தனையோ சதகாக்கள் செய்ய வேண்டிய செய்யல, ஜகாத்தும் சரியாக கொடுபடல, இமாம் ஜமாத்துகளும் சரியாக தொடுபடல, தொழுகைகளும் எத்தனையோ கலாவாகிச்சு. சுன்னத்தான தொழுகைகளே தெரியாது, தொழுகைக்கு நேரம் எடுத்துக் கொள்வேன் இல்ல. அன்புக்குரியவர்களே, ஜகாத்தையும் சரியாக கொடுக்கல இந்த வருஷம். இப்படியாக ஒவ்வொன்றாக கணக்கு பாருங்க. அன்புக்குரியவர்களே, வியாபாரத்தை கணக்கு பார்க்கிறது மட்டுமல்ல, அல்லாஹ் குர்ஆன் சொல்லுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, அல்லதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துன்ஜீக்கும் மின் அஸாபின் அலீம். கியாமத்துடைய பயங்கரமான வேதனையை விட்டு பாதுகாக்கக்கூடிய ஒரு வியாபாரத்தை கற்றுத் தரட்டுமா? துப்பினூன பில்லாஹி வ ரசூலிஹி வ துஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹ். அப்படியே அல்லாஹ் சொல்லிக் கொண்டு போகிறார். அல்லாஹ்வை கொண்டும் ரசூலை கொண்டும் ஈமான் கொள்வது. அன்புக்குரியவர்களே, அப்படியாக நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ் குர்ஆனிலே இதை உலகத்துடைய அமல்களை வியாபாரம் என்றே சொல்லுகிறார், திஜாரத் என்று சொல்லுகிறார். எங்களுக்கு வியாபாரத்தோடு ஒப்போடு செய்து காட்டுகிறார். அப்படியாக இருந்தால் உலகத்துடைய வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டு விட்டால் இவ்வளவு பெரிய கவலை கொண்டு அற்பமான துனியா. அன்புக்குரியவர்களை, கோடி கோடி பணங்களை சேர்க்கின்றார்கள். சேர்த்து அடுத்த நிமிஷத்திலே மௌத்து வந்துவிடும் என்றால் அத்தனை கோடி சொத்துகளையும், பில்டிங்காக இருக்கலாம், கடையாக இருக்கலாம், வாகனமாக இருக்கலாம், எல்லாத்தையும் வைத்துவிட்டு 13 யார் கபன் துணியோடு 6 அடி நிலத்துக்கு சொந்தமானவராக போய் சேர்கிறது. கண்ணால பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் அழகாக சொல்லி காட்டுகின்றார்கள், நாங்கள் ஒவ்வொரு நாளும் கபரின் பக்கம் நடந்து கொண்டிருக்கிறோம். போன வருஷம் இருந்த எங்களுக்கும் கபருக்கும் இருந்த தூரத்தை விட இந்த வருஷம் கபருக்கும் எங்களுக்கும் தூரம் நெருக்கம் கிட்டவாகிட்டது. போன மாசம் எங்களுக்கும் கபருக்கும் இடையில இருந்த தூரத்தை விட இந்த மாசம் கபரின் பக்கம் நெருங்கி விட்டோம். போன கிழமை எங்களுக்கு கபருக்கும் இடையில இருந்த தூரத்தை விட இந்த நொடிப்பொழுதுல கபரின் பக்கம் நெருங்கிட்டோம். நேற்றிருந்ததை விட
இன்றைக்கு நெருங்கிட்டோம். காலையில் எங்களுக்கு கபருக்கும் இடையில இருந்த தூரத்தை விட இப்பொழுது கபரின் பக்கம் நெருங்கிட்டோம். ஒவ்வொரு செகண்டும் கபரின் பக்கம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அங்க போனால் ரிட்டர்ன் வாரதில்லை, திரும்ப வாரதில்லை. எனவே எங்களை பரிசோதிப்போம். நாங்கள் தனிப்பட போறோம். என்ன குடும்பம் இருந்தாலும் என்ன சொத்து சுகம் இருந்தாலும் ஒன்றும் எந்த பிரயோசனம் இல்லை. தூக்கி கொண்டு போய் அடக்கம் செஞ்சிருவாங்க. கண்ணியமானவர்களே, அப்படியாக இருந்தால் அது முடிவில்லாத வாழ்க்கை. உலகத்தில நஷ்டம் ஒன்று ஏற்பட்டால் குடும்பத்தார்கள், இனபந்துகள், வியாபாரிகள், சொந்தக்காரர்கள், எங்களோட பிரெண்ட்ஸ்மார்கள், கூட்டாளிமாரி வந்தவங்களுக்கு என்ன செய்யணும் என்றெல்லாம் அந்த நஷ்டத்தை அடைப்பதற்காக வேண்டி உதவி செய்வார்கள், உதவிக்கரம் நீட்டுவார்கள். அன்புக்குரியவர்களே, நிச்சயமாக எங்கள சக்கராத்துடைய கட்டத்தில தனிப்பட்டுடுவோம், கபரில தனிப்பட்டுடுவோம். யாருமே அந்த உதவி செய்ய வரமாட்டார்கள். அன்புக்குரியவர்களே, அன்னாசு நியாமுன், மனிதர்கள் உலகத்தில் தூங்கிக் கொண்டிருக்கிறாங்க. ஃபதுபாவுக்கு வந்தாலும் தூக்கம், பயானில் உட்கார்ந்தாலும் தூக்கம். வைதா மா துந்தபஹு, எப்ப மௌத்து வருமோ அப்பதான் விழிப்படைவார்கள், அப்பதான் விழிப்படைவார்கள். அப்ப விழிப்படைஞ்சி வேற இல்ல, எந்த பிரயோசனமும் இல்ல. இதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்துல் முனாஃபிகூன்ல சொல்லி காட்டுகிறான். கடைசி வசனம் என்ன சொல்லுகிறது? ரப்பி லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீம். யா அல்லாஹ், கொஞ்ச நேரம் ரூஹ பிற்படுத்தி, யா அல்லாஹ், கொஞ்ச நேரம் ரூஹ பிற்படுத்தி, யா அல்லாஹ். கடைசி கட்டத்திலே ஒரு மலக்கு வந்து சொல்வாரே, உனக்குரிய சாப்பாடு உலகத்தில் எல்லா பக்கத்திலேயும் தேடி பார்த்தேன், உனக்குரிய உணவு முடிஞ்சிட்டது, ஆயத்தமாக என்று சொல்லப்படும். இன்னொரு மலக்கு வந்து சொல்வாரே, உனக்குரிய தண்ணி, குடிப்பு தண்ணி உனக்கு உலகத்தில் எல்லா இடத்திலேயும் தேடி பார்த்தேன், முடிஞ்சிட்டது, நீ ஆயத்தமாக என்று சொல்லுவார். அன்புக்குரியவர்களே, பிள்ளைகள் இருந்து கொண்டோ ஹாஸ்பிட்டல் பாப்பாக்கு சேரையும் மறங்குதில்லை, ஒரு தோழக செத்து மறங்குதில்லை, எல்லாம் வெளியில கக்குதே என்று அழுகிறார்கள். அங்கே எழுதியது முடிஞ்சு ஆயத்தமாக்கப்படும். அன்புக்குரியவர்களே, கடைசியாக எங்களுக்கு குறிக்கப்பட்ட காற்று சுவாசமும் முடிஞ்சிடும். கடைசியாக அந்நஃபஸு நஃபீஸுல்லா கீமத்தலா, விடக்கூடிய ஒவ்வொரு மூச்சும் இதை மதிக்க முடியாத மாணிக்கத்தை விட பொறுமதியானது. அன்புக்குரியவர்களே, இப்பதான் அங்கே பட்டோலைகள் காட்டப்படும், போற இடங்கள் காட்டப்படும், மலாய்க்காமார்கள் காட்டுவார்கள் போற இடத்தை. ரப்பி லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீம். யா அல்லாஹ், கொஞ்ச நேரம் என்ற ரூஹம் பிற்படுத்தி, யா அல்லாஹ், அமல் செஞ்சிட்டு வாரே, இப்பதான் விளங்குறேன், சதகா செஞ்சிட்டு வாரே, நிறைய சந்தர்ப்பம் இருந்தது. ரப்பே யா அல்லாஹ், என்ற ரூஹம் கொஞ்சம் பிற்படுத்தி, யா அல்லாஹ், பேஸ்புக்கிலும் கரம்போட்டிலும் டாம்போட்டிலும் காசு கூட்டத்திலும் கடையாளிகளையும் அங்கேயும் இங்கேயும் இருந்து குர்ஆன் ஓத வேண்டிய நேரம், திக்ர் செய்ய வேண்டிய நேரம், தஸ்பீஹ் செய்ய வேண்டிய நேரம், நல்ல விஷயங்கள்ல ஈடுபட வேண்டிய நேரம், அல்லாஹ்வுடைய பாதையில தியாகங்கள் செய்ய வேண்டிய நேரம், அத்தனை நேரத்தையும் மனிதன் வீணாக்கி விட்டு ரூஹ் பிரிக்கப்படக்கூடிய கடைசி கட்டத்தில்தான் பட்டுவலைகள் காட்டப்படுகிறது. இப்பதான் அணுகுறான், கெஞ்சிறான். நாங்க நினைச்சு கொள்வோம் கடைசி சக்கராத்தில் இருக்கிறவரு கண்ணீர் வடிக்கிறாரு, அழுகுறாரு, பேர பிள்ளைகளை குடும்பத்தை விட்டுட்டு போறதாலதான் பாப்பா அழுறாங்க, மச்சன் அழுறாங்க, அம்மா அழுறாங்க என்று சொல்லி நினைக்கிறோம். இல்ல, மேலான சொல்றே, துனியாவுடைய கனெக்ஷன் துண்டிக்கப்பட்டிருக்குது, ஆகிரத்துடைய கனெக்ஷன் அங்கே பொருத்தப்பட்டிருக்குது. இப்பதான் மனுஷன் பழக்கவாதான். அன்னாசு நியாமுன், உலகத்தில் என்ன சொன்னாலும் மனிதன் தூங்கிக் கொண்டிருக்கிறான். வைதா மா துந்தபஹு, எப்ப மௌத்து வருமோ அப்பதான் விழிப்படைகிறான். அன்புக்குரியவர்களே, விழிப்படைஞ்சி விளங்கி அமல் செய்ய வேண்டிய நேரத்தில் சைத்தான் எங்களை திசை திருப்பி விட்டான். அமலும் இல்ல, இபாதத்தும் இல்ல, தான் தோண்டித்தனமாக எங்களை மேல தைரியம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எதையெல்லாம் செஞ்சாண்டி கூத்தாடி கொண்டிருந்தோம். செய்ய வேண்டிய அத்தனை முசீபத்துகளையும் செய்தோம், தேவையில்லாத பாவகாரியத்தில் ஈடுபட்டோம். இப்பதான் கடைசி சக்கராத்தில விழிப்படைஞ்சு அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுவோம். பல யுவஹ்லல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா. அல்லாஹ் சொல்கிறான், ஒரு சொட்டு கூட, ஒரு கணம் கூட பிற்படுத்தப்பட மாட்டாது. நான் இஸ்தக்திமுன சாஅத்தன் வலா இஸ்தக்ருன், பிற்படுத்துறதும் இல்ல, முற்படுத்துறதும் இல்ல. ரூஹு பிரிக்கப்படும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு பயங்கரமான கட்டமாக இருக்கும். எனவே எனக்கும் உங்களுக்கும் இது வரத்தான் போகிறது. மௌத்தானவர்கள் இந்த நிலைமைகள் எல்லாம் அனுபவிச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு பயங்கரமான கட்டம், மேலான சகோதரர்களே, லேசான கட்டம் அல்ல. எனவே அந்த கட்டம் வருவதற்கு முன்பு மனிதன்
இந்த வாழ்க்கையில தரப்பட்ட செகண்ட்கள் நிமிஷங்களை மனிதன் நினைத்து நான் என்ன செஞ்சிருக்கிறேன், இந்த வருஷத்துடைய அமல எப்படி நான் செய்திருக்கிறேன், நல்ல முறையில் செஞ்சிருக்கிறேனா இல்ல, எத்தனையோ தொழுகையை கலாவாக்கிட்டேன், இமாம் ஜமாத்துகளை விட்டுட்டேன், வியாபாரம் கொடுக்கல் வாங்கல தேவையில்லாம பேருக்காக புகழுக்காக வட்டியிலையும் கைய வச்சுட்டேன், ஹராத்திலையும் கைய வச்சு என் உடம்பில ஹராமான ரத்தம் ஓடுதோ. எனவே இப்படியான மோசமான நிலைமைக்கு வந்துட்டு குடும்பத்தில் எத்தனையோ பேர்களோட கோவிச்சு கொண்டிருக்கிறேன், பாப்பாவோட உம்மாவோட கூட கோவிச்சு கொண்டிருக்கிறேன், ரத்த பந்தங்கள் நான தம்பிமாரோட கோவிச்சு கொண்டிருக்கிறேன். ஏன் அமல்கள் உயர்த்தப்பட மாட்டாது? திங்களும் வெள்ளியும் திங்களும் வியாழனும் அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாள். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்களும் வியாழனும் நோன்பு பிடித்தார்கள். நோம்போடு அமல் உயர்த்தப்பட்டால் அல்லாஹ்விடத்தில் போய் சேரும் என்ற நபி அவர்கள் அமல் போய் சேருவது சந்தேகம் இல்ல. முன்பின் பாவம் பொறுக்கப்பட்டவர் உம்மத்துக்கு வழிகாட்டினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திங்களும் வியாழனும் நோன்பு பிடிச்சு எங்கள் அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாள்ல அல்லாஹ்விடத்தில் நோம்போடு இருந்தால் அமல்கள் போய் சேரும் என்ற அடிப்படையில் தான் திங்களும் வியாழன் நோன்பு பிடிச்சிருந்தாங்க. ஆனால் நாங்க சகோதரங்களோட இளபந்துகளோட ரத்த பந்தங்களோட கோபிச்சு கொண்டிருந்தால் சின்ன சின்ன பிரச்சனைக்கு எங்கட அமல்கள் உயர்த்தப்பட மாட்டாது, கபூலியத் இருக்க மாட்டாது. அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, கபூலியத் என்பது மிக முக்கியம். சலபு சாலிஹீன்கள் நோன்பு வருவதற்கு 6 மாசத்துக்கு முந்தையே யா அல்லாஹ் சங்கையான ரமலான் அடைஞ்சு கொள்ள அருள் புரிய அல்லாஹ், நல்ல ஒரு அமர்ச்சி அருள் புரிந்து 6 மாசத்துக்கு முந்தி ரமலான் வருவதற்கு 6 மாசத்துக்கு முந்தி ரமலான வரவே துஆ கேட்பார்கள். ரமலான் முடிஞ்சு 6 மாசத்துக்கு யா அல்லாஹ் இந்த அமலை கபூல் செஞ்சு கொள் யா அல்லாஹ், இந்த செஞ்ச அமல்கள் கபூல் செஞ்சு கொள் யா அல்லாஹ், ஏற்றுக்கொள்ளு கபூலியத்துக்காக துஆ கேட்பார்கள். சுப்ஹானல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டிவிட்டு ரப்பனா தக்கப்பல் மின்னா, இந்த செயலை செஞ்சிட்டோம் யா அல்லாஹ், கட்டி முடிச்சிட்டோம், இத கபூல் செஞ்சு கொள்வாயாக என்று கபூலியத்துக்காக துஆ கேட்டுக் கொண்டே இருப்பார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, ஆகிரத்தின் பிரயோசனங்களை அறிந்தவர்கள், கடைசி நிலைமையுடைய விடயங்களை வழங்கியவர்கள் கபூலியத்துக்காக துஆ கேட்டிருக்கிறார்கள். எனவே நாம் ஒவ்வொருத்தரும் வரவு செலவுகளை, உலகத்துடைய வியாபாரத்தின் வரவு செலவுகளை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இதோ இன்னும் சில தினங்களில் 1446 ஹிஜ்ரி 1446 வந்துவிட்டது, வந்து சேர்ந்துவிடும். அதற்கு முன்னால இந்த 45 கணக்க அமல்களுடைய கணக்க பாருங்க, பார்த்து கொலை செஞ்சு இருக்கிறீங்களா? உடனடியாக அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுங்க, மன்றாடுங்க, துஆ செய்யுங்க, இஸ்திக்பார் செய்யுங்க. அன்புக்குரியவர்களே, அதிகமாக இஸ்திக்பார்கள் ஈடுபடுங்க. இதுதான் எங்க குடும்பத்தில பிரச்சனை, இதுதான் வியாபாரத்தில கஷ்டம், நெருக்கடி, வீட்டுக்குள்ள நெருக்கடி, வீட்டுக்குள்ள நோய், வீட்டுக்குள்ள சண்டை, வீட்டுக்குள்ள பரக்கத்து இல்ல, வீட்டுக்குள்ள முசீபத்து, வீட்டுக்குள்ள கருத்தியம், அனைத்துக்கும் காரணம் எங்கள் அமல்கள்ல குறைபாடு, அல்லாஹ்வுடைய தொடர்பு குறைஞ்சிட்டது. எனவே அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு. மல்லதிமல் இஸ்திக்பார், யார் அதிகமாக இஸ்திக்பார் செய்வார்களோ ஜஅல் அல்லாஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, அனைத்து கவலைகளையும் அல்லாஹ் போக்கி விடுவான், அனைத்து கவலைகளையும் அல்லாஹ் போக்கிடுவான். வமின் குல்லி லீக்கின் மஹ்ரஜா, அனைத்து நெருக்கடி வியாபாரத்திலையா, வீட்டுக்குள்ளையா, குடும்பத்திலையா, உள்ள குட்டிகளுக்குள்ளயா, நெருக்கடிகள் அனைத்தையும் அல்லாஹ் லேசாக்கிடுவான். வரதக்கஹுல்லாஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அறியாத புறத்தில, வியாபாரத்தில, கொடுக்கல் வாங்கல்ல, வீட்டில, குடும்பத்தில வழக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தி விடுவான் என்பதை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறாங்க. அதனால் அன்புக்குரியவர்களே, அதிகமாக இருக்கக்கூடிய இந்த தினங்கள்ல சுஜூதில இருந்து தஹஜ்ஜுக்கு எழும்பி சுஜூதில இருந்து மனசால நினைச்சு அல்லாஹ் இப்படி எல்லாம் இந்த வருஷத்தை பொதுபோக்கில கழிச்சுட்டு அடுத்த செகண்ட் எனக்கு மௌத்து வந்துடும் என்றால் கபருக்குள்ள போவதென்ற அமல் செய்ய முடியாமல் போய்த்திரும் யா அல்லாஹ். இதற்கு பிறகு இந்த தவறை செய்ய மாட்டேன் யா அல்லாஹ். என்ன வட்டியிலிருந்து கலட்டி விட்டுடு யா அல்லாஹ், ஹராத்திலிருந்து கலட்டி விட்டுடு யா அல்லாஹ், பாவத்திலிருந்து கலட்டி விட்டுடு யா அல்லாஹ், அமல்கள் ஆசியை தந்திரு யா அல்லாஹ், தஹஜ்ஜுடைய இன்பத்தை தந்திரு யா அல்லாஹ், குர்ஆனுடைய இன்பத்தை தந்திரு யா அல்லாஹ், இமாம் ஜமாத்துடைய இன்ப ருசியை தந்திரு யா அல்லாஹ். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்விடத்துல கெஞ்சுங்க, அல்லாஹ்விடத்துல கேளுங்க. நிச்சயமா அல்லாஹ் ஒரு தாயை விட 70 மடங்கு இரக்கமுள்ள ரப்பாக இருக்கிறார். நிச்சயமாக அந்த இரக்கமுள்ள அல்லாஹ்
நிச்சயமாக இவனை மன்னிப்பான், சந்தேகம் இல்ல. குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், அடியார்களே அத்துமீறி தவறு செஞ்சிட்டீங்களா? நபியே சொல்லுங்க, அத்துமீறி தவறு செஞ்சிட்டீங்களா? லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நிராசை கொள்ளாதீங்க. இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, எல்லாருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆனிலே பார்த்து பேசுது. எனவே அன்புக்குரியவர்களே, சிறப்பான துல்ஹஜ்ஜுடைய கடைசி பகுதியிலே இருக்கிறோம். கடைசி குதுபாவாக இருக்கிறது. அடுத்து வரப்போறது முஹர்ரமுடைய ஹிஜ்ரி 1446 முதல் குதுபா தான் வரப்போகிறது. புதிய வருஷம் வரப்போகிறது. எனவே இந்த வருஷத்துல செஞ்ச தவறுகள் இருந்தால் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுவோம், அழுவோம், மன்னிப்பு கேட்போம். அதுக்குள்ள மூத்து வந்துட்டால் நிச்சயமா அல்லாஹ் மன்னிப்பான். அடுத்த புது வருஷத்தையாவது நாங்கள் ஒழுங்காக கழிப்பதற்கு, நல்ல முறையில் கழிப்பதற்கு ஒவ்வொருத்தரும் இப்பவே நியத்து வச்சு இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷத்துல விட்ட தவறுகளை அடுத்த வருஷத்துல தொழுகையாக இருக்கலாம், சுன்னத்தான தொழுகைகளாக இருக்கலாம், சதகாக்களாக இருக்கலாம், ஜகாத்துகளாக இருக்கலாம், குர்ஆன் திலாவத்துகளாக இருக்கலாம், அனைத்தையும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷத்தில் நல்ல முறையில் நாம் பேணி செய்வேன் என்று ஹிம்மத்து வச்சு நியத்து வச்சு முயற்சி செய்வோம். வல்லதீன ஜாஹது ஃபீனா, யாரெங்கள பாதையில முயற்சி செய்கிறார்களோ லனஹ்தியன்னஹும் சுபுலனா, எங்கள பாதையை திறந்து தருவோம், லேசாக்கி தருவோம் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் இரக்கமுள்ள ரப்பாக இருக்கிறான். அடுத்த வருஷங்கள்ல எங்கள ஹயாத்துகள் இருக்குமா இல்லையான்னு தெரியாது. அதனால நாம் ஒவ்வொருத்தரும் எங்கள வாழ்க்கையை ஆகிரத்தை மையமாக வச்சு, ஆகிரத்தை குறிக்கோளாக வச்சு வாழ்க்கையை திட்டம் போடுவோம் என்றால் வரக்கூடிய முஹர்ரம் ஹிஜ்ரத்துடைய பாடல்களுக்கு படிச்சு தருவது மனிதன் வாழ்க்கையில திட்டம் போடும். ஹிஜ்ரத்து திட்டம் போட்டு செயல்படக்கூடிய ஒன்றைத்தான் மனிதனுக்கு படித்து தந்திருக்கிறது. கல்யாணத்துக்கு மட்டும், வீடு கட்டுவதற்கு மட்டும் பிளான் போடுவதல்ல, பிளான் போடுவதை வாழ்க்கைக்கு பிளான் போட வேண்டும். ஹிஜ்ரத்தை பிளான் போட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், திடீர்னு போகல. அன்புக்குரியவர்களே, ஒட்டகத்தை கட்டி வச்சுட்டு தான் அல்லாஹ் இடத்துல உதவி தேட வேண்டும். அங்கே கண்டக்கூடிய யுத்தம் நடைபெறுவதற்கு அகழியை தோண்டினார்கள். அகழியை தோண்டி எல்லா முயற்சியும் செய்துட்டு ரப்பிடத்திலே உதவி தேடினார்கள். எங்கள் வாழ்க்கையில பிளான் பண்ண வேண்டும், திட்டம் போட வேண்டும். திட்டம் போட்டுட்டு கடைசி பகுதியை அல்லாஹ் என்னால ஏற்றத்தை செஞ்சுட்டு மற்றதை நீ செஞ்சுதாந்து அல்லாஹ் இடத்துல பாடம் சாட்ட வேண்டும். வமன் யதவக்கல் அல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்பு, அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் இடத்துல பொறுப்பு சாட்டக்கூடியதுக்கு அல்லாஹ் போதுமானவன். அது அல்லாம திட்டமும் இல்ல, பிளானும் இல்ல, ஒன்றும் இல்ல, அல்லாஹ் செஞ்சு தருவான் என்று பார்த்தால் அது ஒரு நாளும் அப்படி இஸ்லாம் சொல்லவும் இல்லை. திட்டம் போடாம பிளான் பண்ணாம செயல்படுத்த முடியாது என்பதை ஒவ்வொருத்தரும் ஆழமாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அந்த ஹிஜ்ரத்தை படிச்சு தந்த மாதம் தான் இந்த முஹர்ரத்துடைய மாதம் எங்களுக்கு இதோ முன்னோக்கி கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பட்ஜெட்டை, இந்த வரவு செலவு திட்டத்தை, இந்த சென்ற வருஷத்துடைய இந்த ஹிஜ்ரி 1445 ஆகிரத்துடைய வரவு செலவு திட்டத்தை சரி பாருங்க. பிழை இருந்தால் சீராக்குங்க, சரியா இருந்தால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி இன்னும் முன்னோக்கி செல்வதற்கு, இன்னும் அதிகப்படுத்திக் கொள்வதற்கு வல்லவன் அல்லாஹ் எம் அனைவருக்கும் மன புரிவானாக. உன்னுடைய பாவங்களை மன்னிச்சிருவாயாக, எங்களை பொருந்திக் கொள்வாயாக. இந்த ஹிஜ்ரி 1445 ஏதும் தப்புகள், தவறுகள், பிழைகள், எங்களால அமல்கள்ல குறைபாடுகள் நடந்திருந்தால் அதை மன்னிச்சு அடுத்த வருஷங்கள்ல சீராக்கி நல்ல மனிதனாக வாழ்வதற்கு எங்களுக்கு அருள் பாலிப்பாயாக, எங்களை பொருந்திக் கொள்வாயாக, நல்லோர்கள் பட்டியலை சேர்த்துக் கொள்வாயாக. வரக்கூடிய வருஷத்திலே, புது வருஷத்திலே அதிகமாக நோம்புகள் பிடிக்கவும், தொழுகைகளை பேணுதலா தொழுது கொள்ளவும், நபிலான சுன்னத்தான தொழுகையில் அமல்களில் அதிகமாக ஈடுபடவும் யா அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய அன்பையும் உன்னுடைய பொருத்தத்தையும் அடைந்து கொள்வதற்கு எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, பலஸ்தீனிலே நடைபெறக்கூடிய யுத்தத்திலே முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுப்பாயாக, முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக, மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாப்பாயாக, இழந்த சொத்துக்களை மீட்டிக் கொடுப்பாயாக, இழந்த உயிர்களுக்கு மேலான சொர்க்கத்தை நசீபாக்குவாயாக, அந்த குடும்பங்களுக்கு பொறுமையை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் எனக்கு எதிராக போராடக்கூடிய போராளிகளுக்கு யா அல்லாஹ் தோல்வியை கொடுப்பாயாக, அவர்களை புறமுது கட்டி ஓட வைப்பாயாக, ஆயுதங்களை சேதரிக்க செய்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்கள் சமூகத்தை முஸ்லிம்களை பாதுகாத்து தருவாயாக. ரப்பேவுடைய கடைசி முடிவை கனிமாவோடு ஆக்கி தருவாயாக. எமது ஆகிரத்து வாழ்க்கையை இன்பமாக்கி
தருவாயாக. ரப்பே எங்களோட வாழ்க்கையில ஆயுள்ல வீட்டில குடும்பத்தில வியாபாரத்தில பரக்கத்து செய்வாயாக. எங்களது துஆக்களை கபூல் செய்து கொள்வாயாக. வரக்கூடிய புது வருஷத்தை நல்ல முறையில் வரவேற்று நல்ல முறையில் அமல்கள் செய்ய ஆசையும் ஆர்வத்தையும் தந்தருவாயாக. எங்களுடைய துஆக்களை அங்கீகரிப்பாயாக, கபூல் செய்து கொள்வாயாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.